வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு புக்ஸ் வித் ரோக்கி. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது நான் தான் ரோஹிணி பிரியங்கா. இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, நான் இந்த ஜூலை மந்த்ல எத்தன புக் படிச்சேன், என்னென்ன படிச்சேன், அதுல என்ன கதை, எவ்வளோ ஸ்டார்ஸ் குடுத்தேன் அப்படிங்கிறது தான். இந்த ஜூலை மந்த் மாதிரி இந்த வருஷத்துல நான் புக்கே படிக்கல. சூப்பரா படிச்சேன். 9 புக் படிச்சேன். 9 புக் படிச்சேன். 9ஆ? 9 புக் படிச்சேன். ஸோ 9 புக் படிச்ச எனக்கு எல்லாரும் பாராட்டணும். கை தட்டுங்க. தட்டிட்டீங்களா? So happy that I finished 9 books this month. So கடைசி வரைக்கும் பாருங்க என்னென்ன புக் படிச்சிருக்கேன். த்ரில்லர் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து மேஜிக்கல் ரியலிசம் இருக்கு, கண்றாவியான புக் இருக்கு, செக்ஸ் ஒர்க்கர் புக் இருக்கு, அப்புறம் வந்து இதுல எல்லாமே வந்து ஆக்சுவலி என்ன தெரியுமா, இதுல எல்லாமே வந்து ஃபிக்ஷன் தான், நான் ஃபிக்ஷன் தொட்டு படிக்கல. எஸ், ஐ டென்ட் ரீட் நான் ஃபிக்ஷன் அட் ஆல். ஸோ இந்த மாதம் என்னென்ன புக் படித்தேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் பேக் டு புக்ஸ் வித் ரோக்கி. மறுபடியும் சொல்கிறேன்னா உங்கள் ரோஹிணி பிரியங்கா. மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் புத்தகம் இதான் என் கிண்டில். இந்த கிண்டில் நான் தொலைச்சிட்டு இன்ஸ்டாகிராமில் தயவு செய்து இந்த கிண்டில் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நான் ப்ரே பண்ணேன். இந்த கிண்டில் தொலைச்ச இடத்துலயே இருந்துச்சு. நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன், ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்கேயே வச்சுட்டு வந்தேன். ஏதோ ஒரு புண்ணியவன் எடுத்து வச்சுட்டு, மேடம் இதானே எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இந்த புத்தகத்தை இந்த கிண்டில் நான் எடுத்துட்டு வந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹூஎவர், பேர் கேட்கல மறந்துட்டேன். ஸோ அந்த புண்ணியவானுக்கு ரொம்ப நன்றிகள். உங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஸோ என்ன புக் இதில் நான் படித்தேன் அப்படின்னா, லாங் டைம் கான் பை சார்லே டொனலே. செஃப்ஸ் கிஸ். எஸ், செஃப்ஸ் கிஸ். எப்படி இந்த அம்மா எழுதுதுன்னே தெரிலங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த புத்தகம். அப்படியே பேஜ் திருப்பிட்டே இருந்தேன். என்ன பார்த்துக்கோங்களேன், இதெல்லாம் ஒரே செட்டிங்கில் முடிச்சிருக்கலாம். ஆனால் 2 நாள் நான் படித்தேன் இதை. ஏன்னா எனக்கு டைம் இல்லை, நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. அதில் தான் இதை கோட்டை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ லாங் டைம் கானுக்கு நான் வந்து 5 ஸ்டார்ஸ் கொடுத்தேன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. பட் ஐ கேவ் 4.5லேருந்து 5 ஸ்டார்ஸ் கொடுத்துருந்தேன். இது என்ன கதை அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு டிஎன்ஏவை வந்து டெஸ்ட்டுக்கு கொடுக்குது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால. அந்த பொண்ணு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா அது எங்கேயோ காணாம போன 30 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பொண்ணோட டிஎன்ஏக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பொண்ணு ஒரு திரியுது. ஹேட்ஸ் ஆஃப் செஃப்ஸ் கிஸ், பியூட்டிஃபுல் புக். இந்த புக்கு என்ன கொஞ்சம் ரீடிங் ஸ்டம்பில் இருந்தேன், அதுலேருந்து வெளில கொண்டு வந்துச்சு. ஸோ வண்டர்ஃபுல் புக், சார்லி டொனலேஸ், லாங் டைம் கான். ஐ கேவ் 4.5 to 5 ஸ்டார்ஸ். நீங்கள் குட்ரீட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் புக். அது நெக்ஸ்ட் புக் வந்து யூ காட் அ மேயர் பை கங்கா பரணி. இந்த புத்தகம் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. 4.5 ஸ்டார்ஸ் கொடுத்தேன் இந்த புத்தகத்துக்கு. ரீசெண்டாக படித்த புத்தகம் தான், அதாவது இந்த ஜூலை மந்த்ல கடைசியாக படித்த புத்தகம். ஒரு 2 நாள் தான் எடுத்துகிட்டு வந்து படித்தேன். த்ரில்லர் இல்லை, த்ரில்லர்னா நான் வந்து எப்பவுமே சீக்கிரமா படிச்சிருவேன். ஸோ இந்த புத்தகம் என்ன அப்படின்னா, ஒரு பையன் பேரு ராஜ். அந்த ராஜுக்கு வந்து ஒரு மெயில் வருது. ஒரு மெயில்ல 3 மெயில் வருது. பகீர் அப்படின்ற ஒரு த்ரில்லிங்கான பகீர் கொண்ட ஒரு மெயில் வீடியோல வருது. என்னன்னா, அந்த பொண்ணு செத்து 5 நாள் ஆகுது. டேய் உன்னாலதான் நான் செத்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி உன்னை நான் லவ் பண்றேன். எதிர் வீடு தான் நானு. நீ கிறிஸ்மஸ் பார்ட்டியில ஒரு பொண்ணை வந்து கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவ செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி போகுது. அப்புறமா தான் தெரியுது அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது. எதிர் வீட்டுல யார் அந்த பொண்ணு செத்தது, என்ன ஏதுன்னே தெரியாது. செத்தது வந்து சூசைடா, மர்டரா, உண்மையாதான் இந்த பொண்ணு சொல்லுதா, திடீர்னு யாரோ அமுச்சு வச்சிருக்காங்களா, என்னன்னு கண்டுபிடிக்கிறது அந்த கதை. இதோட ஃபர்ஸ்ட் புக் ஐ மீன் இதோட கண்டினியூஷன் இருக்கு. ஏன்னா இதுல இருக்க கேரக்டர் வந்து அதுல இருக்க புக்லயும் கேரக்டர் இருக்கு. அது என்ன புக் தெரியுமா? கேன் யூ ஃபைண்ட் ஹர். அதுல இருக்கிற போலீஸ் தான் இதுலயும் வராங்க, விஎன் தாரான்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா எழுதிருக்காங்க கங்கா பரணி. ரைட்டிங் ஸ்டைல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. 4.5 ஸ்டார்ஸ். செஃப்ஸ் கிஸ். கட்டாயம் படிக்கணும். அடுத்த புத்தகம் வந்து டைசெக்ஷன் ஆஃப் அ மர்டர் பை ஜோ முரே. ஸோ உங்க எல்லாருக்கும் வந்து ஒன்று சொல்ல விரும்புறேன். யாராவது வந்து கோர்ட் ரூம்ல நடக்கிற த்ரில்லர் வேணும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த அட்வொகேட்ஸ் பேசுறது, அட்வொகேட்ஸ் வந்து வாதாடுறது, ஒருத்தனை வந்து அப்படின்னு நடுவில் வச்சுட்டு, லைக் ஹார்பர் லீ எழுதிய what is that? To Kill a Mockingbird.
அந்த கதை மாதிரி ஒரு கோர்ட் ட்ரையல் இருக்கிற ஒரு புத்தகம் நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த புக் ஹைலி ரெக்கமெண்ட்ஸ். 4.75 ஸ்டார்ஸ் குடுத்தேன்னு நினைக்கிறேன். Goodreadsல போய் பாருங்க. எஸ், ஐ திங்க் ஸோ இட்ஸ் 4.575 ஸ்டார்ஸ். ஸோ இதுல என்ன கதை அப்படின்னா, ஒருத்தன் வந்து ஒரு ஜட்ஜ கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றான். அது எதேர்ச்சியா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் எதிர் பார்ட்டியா வந்து அட்வொகேட்டா வந்து ஆஜராறாங்க. ஸோ வாய்தா மேல வாய்தா போகுது. ட்ரையலுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதை. எப்படி இருக்குன்றது படிச்சு பார்த்தா தான் தெரியும். ஸோ ஆலிஸ் ஃபீனியே வந்து கிரிப்பிங் அப்படின்னு வந்து ப்ளர்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸா இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸா பேசக்கூடிய ஒரு புத்தகமா இருந்துச்சு. டைசெக்ஷன் ஆஃப் அ மர்டர் பை ஜோ முரே. ஐ ரியலி லவ் திஸ். பயங்கர கிரிப்பிங், அப்படியே ஓடிட்டே இருந்தது கிட்டு கிட்டு கிட்டுன்னு. சூப்பரா இருந்துச்சு. ஸோ கட்டாயம் வாங்கி படிங்க. கோர்ட் ரூம் ட்ரையலா இருந்தா திஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் த்ரில்லர். சாரி, ஒருவேளை ஆங்கிள் எதனா மாறி இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப நேரமா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால போய் சாப்பிட்டு வந்தேன். எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி சாப்பிடலன்னா பாஸ் போட்டுட்டு, இல்லை பாஸ் போடாமே சாப்பாடு எடுத்துட்டு வந்து நீங்களும் சாப்பிடலாம். ஓகே. இது வந்து நைட் டைம். ஸோ டின்னர் சாப்பிட்டேன், சப்பாத்தி சாப்பிட்டேன் நான். அடுத்த புக்கு இப்போ நான் கடைசியாக காமிச்சது டைசெக்ஷன் ஆஃப் மர்டர். பார்த்துறீங்களா? ஜோ மேரி. உடனே போய் அமேசானில் ஆர்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெசஞ்சர் கேட் கேஃபே. திஸ் புக் இஸ் மேஜிக்கல் ரியலிசம். அதாவது ஒரு பூனை செத்து போயிடுது. அந்த பூனை செத்து போகுது இல்லை, அந்த பூனை எங்கே போகுதுன்னா ஒரு ப்ளூ வேர்ல்டுக்கு போகுது. அந்த ப்ளூ வேர்ல்டில் ஒரு காஃபி ஷாப் இருக்கு. அந்த காஃபி ஷாப் கிரீன் வேர்ல்டில் தான் இருக்கு. ஆனால் அந்த காஃபி ஷாப்பில் ப்ளூ வேர்ல்டில் செத்து போய் சோல்ஸ் மட்டும் இருக்கிற அந்த ப்ளூ வேர்ல்டில் இருக்கிற அந்த பூனையை வந்து வேலைக்கு எடுத்துக்குமா. வேலைக்கு எடுத்து அந்த காஃபி ஷாப்பில் இருக்க ஓனர் வந்து வேலைக்கு எடுத்துப்பாங்க. வேலைக்கு எடுத்துட்டு அந்த காஃபி ஷாப்பில் ஒரு டப்பா இருக்கும். அந்த டப்பாவில் வந்து நீங்கள் யாரெல்லாம் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களோட நினைவு, உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குது பூர்த்தி பண்ணுறதுக்குன்னு எழுதி போடலாம். அதை எழுதி போட்ட உடனே அந்த பேப்பரை எடுத்து இந்த பூனைக்கிட்ட கொடுத்து, இந்த பூனை வந்து இறந்து போனவங்களா இருந்தாலும் சரி, ரியல் லைஃப்ல இருந்தவங்களும் சரி, அவங்களோட ஆசையை எப்படி நிறைவேற்றுறாங்க, எப்படி மீட் பண்ண வைக்கிறாங்க, எப்படி சோல் கனெக்ஷன் பண்ண வைக்கிறாங்க ப்ளூ லேண்டுக்கும் கிரீன் லேண்டுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. நான் ப்ளூ லேண்ட் கிரீன் லேண்ட்லாம் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. நாகி ஷிமெனோ. ஜாப்பனீஸ் புக்ஸ்னாலே அமேசிங்காக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். இதுக்கு வந்து அநேகமாக லைக் 4.5 இல்லை 4.75 கொடுத்தேன்னு நினைக்கிறேன் இந்த புத்தகத்துக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மேஜிக்கல் ரியலிசம், பூனைக்குட்டி பிடிக்கும், அனிமல் லவர் நான் ஆக்சுவலி. ஸோ அனிமல் லவர்ன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எடுத்து படிக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாப்பனீஸ் புக் வாங்கி வச்சுருக்கேன். நிறைய படிக்க போகிறேன். குட்டி 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 ஸ்டோரிஸ் தான். ஸோ இது ரொம்ப கோசியாக, ரொம்ப மனசை ரொம்ப தொட்டுச்சு. நல்லா இருந்துச்சு. நிறைய கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மாதிரி அழற ஃபீலிங்லாம் கூட கொடுத்துச்சு இது. ஆனால் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து படிக்கலாம். ஸோ இது வந்து ஆக மொத்தம் எத்தனை புக் படிச்சிருக்கேன்? 1, 2, 3, 4வது புக்கு. இப்போ 5வது புக்கு இப்போ தான் முடித்தேன். கடைசி ஜூலை 31 தான் அதை முடித்தேன். இது வந்து அமிதாவ் கோஷ். அதாவது நான் வந்து இந்த 8 புக்கு படித்து காஞ்சி கருவடா போய் ஒரு ரீடிங் ஸ்லப்பில் இருக்கும்போது எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். மக்கள் பலவிதமாக பல விஷயங்கள் சொன்னாங்க. அப்போது எதேச்சியாக நான் வந்து ஆர்ஜே ஆனந்தி கிட்ட எனக்கு ரொம்ப ரீடிங் ஸ்லம்பாக இருக்குது, நான் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆக்சுவலி அவங்க ஒரு புத்தகம் படித்து போட்டிருந்தாங்க இன்ஸ்டாவில். என்ன புத்தகம் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து இது போட்டிருந்தாங்க. நினைக்கிறேன் அந்த புத்தகம் தான் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல, அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதை வந்து அப்படியா நல்லா இருக்கா புக் அப்படின்னு கேட்டுட்டு விசாரிக்கும் போது நான் ரொம்ப ரீடிங் ஸ்லம்பில் இருக்கேன், ஏதாவது ஒரு புத்தகம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ரீடிங் ஸ்லம்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆடியோ புக் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு புத்தகம், இந்த ஹெனா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகமும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த புத்தகம் ரெக்கமெண்ட் பண்ண சரி நம்ம என்னதான் இருக்கு, இது நிறைய வாட்டி பார்த்துருக்கோமே கடையில், டிக்கின் பாக்ஸில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பேசி பார்த்துருக்கேன், இது என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா டேக் மேல டேப் பண்ற அளவுக்கு சூப்பரா இருக்கு. அமிதாவ் கோஷ் வந்து இப்படி ஒரு புத்தகம், இப்படிலாம் ரைட்டிங் ஸ்டைல் எழுதுவாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. வண்டர்ஃபுல் புக். இந்த புக் என்ன அப்படின்னா, A Story of Birth, Death, Rebirth and the Awakening of Wonder.
அதாவது ஒரு பொண்ணு வந்து சின்ன பிள்ளை 3 வயசு பிள்ளை. அந்த பொண்ணு வந்து நான்வெஜ்னா என்னன்னே தெரியாத ஒரு வீட்ல வந்து பொறந்திருக்கு. நான்வெஜ்ஜ பத்தியே யோசிக்காத ஒரு ஆத்தென்டிக் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலில வந்து பொறந்த அந்த பிள்ளை, திடீர்னு நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு கறியும் ஐ மீன் எனக்கு ஃபிஷ்ஷும் எனக்கு வந்து ஃபிஷ் கறியும், எனக்கு ரைஸும் குடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்குது அவங்க ஆயா கிட்ட. ஆயாமாஸெல்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றாங்க. அதாவது நானி அவங்கலாம் சொல்றாங்க, இந்த மாரி "என்ன இப்படி சொல்ற?" அப்படின்னோனே ஒரே வருத்தப்பட்டு அங்கருந்து தான் ஆரம்பிக்குது கதை. இது வந்து ஒரு ரீஇன்கார்னேஷன் ஸ்டோரி. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏன் இதோட நான் வந்து ரிலேட்டபிளா, இது பயங்கரமா ஆழ்ந்து படிச்சேன் அப்படின்னா, இதுல ஒரு ஸ்டோரி இருக்கு என்னன்னா, எங்க வீட்ல ரீசென்ட்டா ஒரு டெத் நடந்தது. இந்த டெத்தும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு டெத் நடந்தது இதே வீட்ல. ஸோ அந்த டெத் 2த்துலயுமே வந்து எனக்கு வந்து ஆ ஒரு விஷயம் வந்து புலன்பட்டுச்சு. அந்த விஷயங்கள்லாம் வந்து யார் சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க. என்னோட பிரம்ம, ஹாலுசினேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த விஷயம் ஒரு சில விஷயங்கள்லாம் அ சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது, உலகத்துக்கு அப்பாற்பட்டது. ஸோ அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலேயே சின்ன வயசுலேருந்தே கூட இப்பவும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. அதனால இது மேல அப்படியே ஒரு இதுல உள்ள சொல்றதெல்லாம் கூட ஃபிக்ஷனா இருந்தாலும், ஸோ ஃபிக்ஷனா இருந்தாலும் ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஒரு விஷயத்த எடுத்து தானே அ ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து தானே போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. அதே மாதிரி என்னோட லைஃப்லயும் பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அ அதாவது அ சோல்ன்றது வந்து உண்ம. நம்ப உடலுக்கு மட்டுமே இறப்பு வலியோ, சோலுக்கு இறப்பு கிடையாது. அது என்னைக்குமே நம்ம கூட இருக்கும். உண்மையான பவர்ஃபுல் சோலா இருந்தா என்னைக்குமே நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உண்மையா நம்புறேன். ஸோ, ஒரு சில டைம்ல அது விடைபெற்று போகலாம். அதுவரைக்கும் நம்ம கூடயும் நம்மள ஆசீர்வாதம் பண்ணிட்டும் இருக்கும் அப்படிங்கிறத நான் முழுமையா நம்புறேன். அத நான் உணர்ந்தும் இருக்கேன். அத நான் வந்து ஃபீல் பண்ணியும் இருக்கேன், பார்த்தும் இருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். சொன்னா நம்ப மாட்டாங்க. பட் என்னுடைய பெர்சனல் லைஃப்ல நெறைய விஷயங்கள் அந்த மாரி நடந்ததுனால, இதுல நான் வந்து ரொம்ப பிணைப்பா இந்த புத்தகத்த நான் படிச்சேன். ஸோ, ஐ கிவ் 5 ஸ்டார்ஸ் ஃபார் திஸ் புக் பிகாஸ் ஆஃப் மை பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் இஸ் குவைட் ரிலேட்டபிள். ஸோ, அமிதாவ் கோஷ் அதே மாரி ரீஇன்கார்னேஷனும் நான் முழுசா நம்புறேன். ஸோ, அமிதாவ் கோஷோட புத்தகம் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் ஃபார் பீப்பிள் ஹூ வாண்ட்ஸ் டு நோ ஒரு மாதிரி ஃபிக்ஷனலா நான் ஃபிக்ஷனலா தெரியணும்னா இந்த புத்தகம் படிக்கலாம். ஸோ ஐ கிவ் 5 அவுட் ஆஃப் 5 ஸ்டார் ஃபார் திஸ். அடுத்த புத்தகம் என்ன அப்படின்னா தி மெட்டமார்பிசிஸ் பை ஃப்ரான்ஸ் காஃபா. இது வந்து ஒரு கிளாசிக் புத்தகம். ரொம்ப ஷார்ட் புத்தகம் தான். ஆனா இது என்ன பயங்கரமா அழ வச்சுது. அதாவது என்னன்னா இதுல ஒரு பையன் குடும்பத்துக்கே சம்பாரிச்சு போட்டுட்டு நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற கஷ்டப்படுற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற ஒரு பையன், ஒரு ஏழ்மையான ஃபேமிலியில இருக்கிற பையன் திடீர்னு ஒரு நாள் எழுந்து பார்க்கும்போது பூச்சியா மாறிடுறான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் என்ன? இதுல என்ன தெரியுது அப்படின்னா, என்ன நான் இதுல படிச்சு உணர்ந்தேன் அப்படின்னா, வாழ்க்கையில நீ சம்பாதிக்கிற வரைக்கும், நீ நல்லா இருக்கிற வரைக்கும், நீ நடமாடுற வரைக்கும், மத்தவங்களுக்கு உதவுற வரைக்கும் தான், உதவியா இருக்கிற வரைக்கும் தான், மத்தவங்களுக்கு பாரமா இல்லாத வரைக்கும் தான் உன்ன மதிக்கும். அப்படி இல்லன்னா, உன்ன உலகம் மதிக்காது. ஏன் உன் ஃபேமிலி, உன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகம், இந்த சொசைட்டி எதுவுமே மதிக்காது. அனிமல்ஸ தவிர. ஸோ, அனிமல்ஸ் கூட நீ சாப்பாடு போடலாம் தூரமா போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ, அனிமல்ஸ தவிர. ஸோ, அந்த மாதிரி இருக்கும்போது, உலகம் இத மதிக்காது. ஸோ, அந்த மாதிரி ஒரு புத்தகம் தான் இது. இதுவும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் பங்கு வகிச்சிருந்தது. அதனால இது ரிலேட்டபிளா இருந்ததுனால, எனக்கு வந்து இது ரொம்ப மனச தொட்ட ஒரு புத்தகம். இதுக்கு நான் வந்து 5 ஸ்டார்ஸ் குடுக்குறேன். ஏன்னா நான் அழுதேன். ஸோ, யா. அதுக்கு அடுத்த புத்தகம் என்ன அப்படின்னா, அ பெருமாள் முருகன் எழுதிய பூனாச்சி. எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. திஸ் புக் கண்டிப்பா எல்லாருமே படிக்கணும். உங்களுக்கு ஆடு, மாடு மேல வந்து விருப்பம் இல்ல அப்டின்னா கூட, தயவு செய்து இந்த புத்தகம் படிங்க. கண்டிப்பா விருப்பப்படுவீங்க. கண்டிப்பா மிருகங்கள் மேல ஒரு பாசம் வரும். மனிதர்களுடைய நிலைமைகளையும் புரிஞ்சுப்பீங்க. ஸோ ரொம்ப அருமையா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருந்தாரு பெருமாள் முருகன். சார் உங்களுக்கு வந்து அவார்டு குடுத்ததுல தப்பே இல்ல. இந்த அவார்ட்லாம் பத்தாது நெறைய அவார்ட் குடுக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் புக் நான் உங்களுக்கு இவரோடது படிக்கிறது. இங்க பாருங்க எப்படி இருக்கு. நான் அனோடேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. நான் இந்த புக் படிச்சுட்டு எல்லா ஆ எல்லாரையும் வந்து பூனாச்சி, பூனாச்சின்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருந்தது இந்த புத்தகம். ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் வந்து ஒரு பூனை வந்து நான் காப்பாத்துனேன்.
ரீசெண்டா. அது வந்து ஊனமாயிடுச்சு. பொறந்து ஒரு கூட பொறந்த நாளு செத்து போச்சு. பட் அது மட்டும் எப்படியோ காப்பாத்தி விட்டுட்டேன். அதுக்கு வந்து ஒரு கால் ஊனம். இப்ப வந்து 4 மந்த்ஸ் ஆகுது. நல்லா தான் இருக்கு. நான் தான் சாப்பாடு போட்டுருக்கேன். அவங்க அம்மா, அவங்க அங்கிள் அந்த மாரி. அங்கிள் இன் த சென்ஸ் எல்லாம் பூனை ஃபேமிலி. ஸோ அவங்களுக்குலாம் நான் தான் சாப்பாடு போட்டுருக்கேன். ஸ்ட்ரே தான் அவங்க. ஸோ அவங்களுக்கு இஞ்சின்னு பேர் வச்சேன். இப்ப அவங்கள வந்து நான் சும்மாவே எல்லாரையுமே பூனாச்சி, பூனாச்சின்னு கூப்பிட்டுருவேன். ஸோ அந்த அளவுக்கு என்ன பாதிக்கப்பட்ட அழுத, ஒரு ஒரு நிமிஷமும் அழுத, ஒரு ஒரு அந்த மனிதனுடைய மனம் எப்படி அலைப்பாயுதுன்னு பாருங்க, அந்த பாசத்துக்காக அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையா எழுதியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹார்ட் டச்சிங். 5 அவுட் ஆஃப் 5ல 6 ஸ்டார்ஸ் கூட குடுப்பேன். தயவு செய்து வாங்கி படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் பூனாச்சி பை பெருமாள் முருகன். ஸோ இந்த புத்தகமெல்லாம் நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து ஒரு ரொமான்ஸ் புக். யப்பா! செமையா இருந்துச்சு ரொமான்ஸ் புக்கு. இது வந்து விண்டி சிட்டி சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்டி சிட்டி சீரீஸ்னா என்ன அப்படின்னா, சிகாகோல நடக்கிறது. கலிஃபோர்னியான்றேன். சிகாகோ தான் வந்து விண்டி சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ சிகாகோல நடக்கிற ஒரு விஷயம். சிகாகோல வந்து ரொம்ப ஃபேமஸான ஐஸ் ஹாக்கி பிளேயர் ஒருத்தருக்கும், அவர வந்து ஓட்டிட்டு போற ஃப்ளைட் அட்டெண்டருக்கும் இருக்கிற ரொமான்ஸ் தான் வேற லெவல்ல இருந்துச்சு. எப்படி படிச்சு முடிச்சேன்னே தெரியல. அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸ்பைஸ் லெவல் வந்து 3 சில்லி சொல்லலாம். நல்லா அது செம்மையா அது எப்படி போச்சுன்னே தெரியல கதை புக்கு. பட் சீக்கிரமா முடிச்சிட்டேன். ஸோ இந்த வாட்டி வந்து நிறைய நல்ல புத்தகங்கள் படிச்சிருக்கேன். மைல் ஹை ஐ கிவ் லைக் 4.75 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். எல்லாமே நீங்க குட் ரீட்ஸ்ல போய் பாருங்க. குட் ரீட்ஸ்ல தான் கரெக்டா போட்டிருக்கேன். ஸோ மைல் ஹை பை லிஸ் சாம்ஃபர்ட். இது வந்து ஒரு சீரீஸ். அடுத்த புத்தகம் உடனே நான் படிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. பியூட்டிஃபுல் ரைட்டிங் ஸ்டைல். எப்படி படிக்கிறீங்கன்னு ஐ ஜஸ்ட் ஏட் தட் அப். ஸோ அடுத்த புத்தகம், இந்த 2 கடைசியில் இருக்க 2 புத்தகம் வந்து ஃபேமஸான புத்தகம் தான். ஆனா எனக்கு பிடிக்கல. ஏனோ பிடிக்கல. இதெல்லாம் நல்லா தான் படிச்சேன். ஆனா அது பிடிக்கல. அது என்ன நீங்க பார்க்க ஆர்வமா இருப்பீங்க. எனக்கு தெரியும். இது வந்து நான் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கல. பட் அங்க இருந்துச்சு. பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஃபீல்ட் ஒர்க் அஸ் அ செக்ஸ் ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கவரை பார்த்த உடனே நான் சரி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்து எழுதலான்ட்டு. இது என்னன்னா ஆக்சுவலி ஒரு பொண்ணு வந்து திடீர்னு யூஎஸ்ல இருக்கு. இந்த பொண்ணு வந்து யாரோ இவ எப்படின்னா ஒரு ஆக்டிவிஸ்ட். இந்த மாதிரி உலகம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது நிறைய பேர் இருக்காங்களா இன்ஸ்டால. அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிஸ்ட் அந்த பொண்ணு. திடீர்னு என்ன ஆகுது, இந்த பொண்ணோட ஃபேஸை வந்து மாஃப் பண்ணி அவளையே வந்து போனோ வீடியோ, செக்ஸ் வீடியோ மாதிரி போட்டு மாஃப் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அதையே அவ பாக்குறா. அதுல இருந்து அவ எப்படி வரா, பொலிட்டிஷியன்ஸ் அவளை எப்படி தாக்குறாங்க, மக்கள்லாம் எப்படி தாக்குறாங்க, என்னென்ன மாதிரி கமெண்ட் வருது, எப்படிலாம் அவ கஷ்டப்படுறா அப்படிங்கறது அந்த புத்தகம். இது கதை, இதோட கான்செப்ட்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதோட வே ஆஃப் ரைட்டிங் இல்ல, அது எனக்கு படிக்க முடியல, என்னால முடியல. மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். பட் மீனா கந்தசுவாமி தெரியல, எனக்கு அவங்களுக்கு அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு என்னவோ இது வந்து மிக்ஸ்ட் மீடியா இருக்கு. இருந்தாலும் எனக்கு என்னவோ அது அப்படியே கோர்வையா படிச்சுட்டு வர முடியல. இது நான் மூட்ல இல்லையான்னு தெரியல. பட் ஐ கிவ் 3 stars or 2.5 star for this. So this is not a good read for me in this month. அடுத்தது வந்து ரொம்ப ஃபேமஸான புக்கு. ஹாங்காங் எழுதிய தி வெஜிடேரியன். தெரியும் என்னை எல்லாரும் செருப்பால் அடிப்பீங்க இப்போ நான் நல்லா இல்லைன்னு சொன்னேன்னா. பட் வேற வழியே கிடையாது. எனக்கு சுத்தமா பிடிக்கல இது. இது என்ன கதை அப்படின்னா, திடீர்னு ஒரு பொம்பளை வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றது நிறுத்துது. நான் வந்து அமிதாப் கோஷ் எழுதின கோஸ்டைல ஒரு பொண்ணு நான்வெஜ் வேணும்னு கேக்குது. ஆனா இந்த வெஜிடேரியன்ல வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றத ஒரு பொம்பளை நிறுத்துறா. அதுல இருந்து வரதான் கதை. அதுல இருந்து வருது. நல்லா தான் இருந்துச்சு முதல்ல. அதுக்கப்புறம் எங்கெங்கயோ எடுத்துட்டு போறான், என்னென்னவோ பண்றான். அதாவது இது வந்து எப்படின்னா, ஒரு ஆஸ்கர் கொடுப்பாங்க தெரியுமா, ரொம்ப அமைதியான அப்படியே அழுத்தமான ஆழ்ந்த ஒரு படம், ஐ மீன் ஒரு புத்தகம். இது வந்து படமா எடுத்திருக்காங்க. ஐ திங்க் ஸோ அமேசான் பிரைம்ல இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஆழ்ந்த ஒரு அழுத்தமான ஒரு ஸ்டோரி. இதை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு கூடவே போனோம். அப்படியே கற்பனையாகவும் வரும். அந்த ஒரு வேர்ல்டு மாதிரி போகுது. அப்படியே பயங்கர கற்பனைகள், உங்க மூளைக்குள்ள நடக்கிற விஷயங்கள், இந்த பொண்ணு மூளை அளவுல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால நம்ம எப்படி பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது அந்த கதை. எப்பா மண்டை காஞ்சிருச்சு எனக்கு இது படிக்கும் போது. அதாவது ஆஸ்கர் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த ஆஸ்கர் கொடுக்கறது எப்படி அப்படின்னா, ஒரு சில டிராமாக்கு கொடுப்பாங்க. சத்தியமா அந்த படம் உனக்கு புரியாது. நீ என்ன பண்ணாலும் சரி உனக்கு சுத்தமா புரியாது. நான்லாம் நிறைய டிராமா மூவிஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆஸ்கர் இதுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு, ஆனா புரியாது எனக்கு. ஆனா நல்லா இருக்கும்.
எல்லாரும் பாராட்டுவாங்க. அது உள்ள இருக்க ஆழ்ந்த அர்த்தம் வந்து அதிமேதாவிங்களுக்கு தான் புரியும். நீங்க அதிமேதாவியா இருந்தா இது புரிஞ்சிருக்கும், புடிச்சிருக்கும். ஆனா சுத்தமா எனக்கு புரியல. புரிஞ்சுது. ஆனா புரியல. இது அப்படியே ஒரு மாதிரி எங்கேயோ எடுத்துட்டு போகுது இந்த புத்தகம். வின்னர் ஆஃப் 2024 நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் ஹாங்காங். தெரியல. இந்த புத்தகத்துக்கு வாங்குச்சு இந்த அம்மா. அப்படியா? இது எப்போ எழுதுன்னு பார்க்கலாம். அம்மா தாயே, இந்த புத்தகத்துக்கு ஆமா, இந்த புத்தகம் தான் வாங்கியிருக்கு இந்த பொம்பளை. ஏம்மா புண்ணியவதி, பெரிய ஆள் தான் நீ. ஆக்சுவலா நல்லதா இருக்கும். நீங்க ரொம்ப பெரிய அப்படி இருந்தா தயவு செய்து படிங்க. என்ன மாதிரி மக்கள்லாம் படிக்க முடியாது, சுத்தமா முடியாது. நான் ஏதோ ஓரளவுக்கு நான் ஃபிக்ஷன் ஃபிக்ஷன் படிச்சு சுத்திட்டு இருக்கேன். ஸோ என்னால வந்து அவ்வளோ டீப்பா அவ்வளோ இறங்கி ரொம்ப புத்திசாலித்தனமெல்லாம் படிக்க முடியாது. ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். ஸோ இந்த புத்தகங்கள் தான் நான் வந்து இந்த மந்த்து சக்ஸஸ்ஃபுல்லி படித்து முடிச்சிருக்கேன். ஸோ ஜூலை மந்த்து இந்த 9 புத்தகம். ஆக்சுவலி நான் யூஸ்வலாக ரொம்பலாம் என்னால் படிக்க முடியாது. எப்படியோ இந்த வாட்டி நான் 9 10 எத்தனை புத்தகம் இரு நான் என்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரீட்ஸ் இந்த வாட்டி. நான் எப்படி காலர் தூக்கி விட்டுக்க முடியல. ஸோ எப்படி என்னையே நான் பெருமையாக பேசிக்கிறதுன்னு தெரியல. ஸோ அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். ஸோ வாட் ஆர் ஆல் த புக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். லாங் டைம் கான் பை சார்லி டொனலே. யூ ஹவ் காட் அ மெயில் பை கங்கா பரணி. Dissection of a Murder by Joe Murray. Messenger Cat Cafe by Nagi Shimino. Ghost Eye by Amitav Ghosh. இப்போ இந்த மாதம் படிச்சதுல இதுதான் செம்ம புக்கு. 6 ஸ்டார் ரீட். பெருமாள் முருகன் எழுதிய பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை. அடுத்தது தி மெட்டமார்பிசிஸ் பை ஃப்ரான்சிஸ் காஃப்கா. அடுத்தது தி வெஜிடேரியன் பை ஹாங்காங். அடுத்தது ஃபீல்ட் ஒர்க் ஆஸ் அ செக்ஸ் ஆப்ஜெக்ட் பை மீனா கந்தசாமி. அடுத்தது மைல் ஹை பை லிஸ் டாம்ஃபர்ட். நைஸ் புக். ஸோ இந்த புத்தகம் தான் வந்து நீங்கள் இந்த புத்தகத்தில் எது பிடிச்சிருக்கோ அது படிங்க. அடுத்தது வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ரோஸ் எமோஜி போடுங்க. ஆகஸ்ட் மந்த்ல நான் வந்து டிபிஆர் பண்ணணுமா இல்லை மூட் ரீடராக இருக்கணுமா, எது வேணால் நான் எடுத்து படிக்கலாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடி. ஸோ மறக்காமல் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புத்தகங்கள் நிறைய படிங்க. உங்களோட மூடை வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. செல்ஃப் கேர் இஸ் த பெஸ்ட் கேர் இன் த வேர்ல்ட். ஸோ நல்லா வந்து உங்களையே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமாக பெண்களுக்கு ஸோ டைம் ஒதுக்கி உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமாக நிறைய தண்ணி குடிங்க. ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.